நீங்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. நீங்க ஜாதகம் பார்த்து சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குல்ல. நிறைய. அந்த மாதிரி அனுபவங்கள் சொல்லுங்களேன். ரொம்ப கடினமான விஷயம் ஆயுள். எங்க அம்மாவுக்கு முதல்ல இது பண்ணேன். நான் நம்பல. பார்த்தேன் அவ்வளவுதான். ஆனா அது அப்படி இருந்தது. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனேன். ஜாதகத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. அதே டேட்ல எங்க அம்மா போயிட்டாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. 1-4-8 முதல்ல பூஜை பண்ணும்போது ஏன் தீபம் ஏத்துறோம்? நீங்க நல்விளக்குல பாக்குற மாதிரி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது அர்த்தம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறோட அர்த்தமே வேற. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும். சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அந்த சினிமாவில் நடிச்சப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஏன் சினிமா இப்போ நடிக்கிறது இல்லையா? சினிமா லைஃப் விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகம் வந்துட்டீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. நான் ஒரு லைன் ப்ரொடியூசரா இருக்கேன். ஓகே. என்னோட அண்ணன் கம்பெனி, அதாவது எங்க அப்பாவோட சொந்த அக்கா பையன், அத்தை பையன், அவரோட கம்பெனில லைன் ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. ஓகே. நல்ல காம்பேக்ட், நல்ல ஒரு நம்மளுக்குன்னு ஒரு நல்ல ரோல் இருந்ததுன்னா ஐ டெஃபினெட்லி டூ இட். நிச்சயமா நிச்சயமா. நீங்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க ஜாதகம் பார்த்து சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குல்ல. நிறைய. அந்த மாதிரி அனுபவங்கள் சொல்லுங்களேன். அதாவது இங்க ஜாதகத்துல ரொம்ப கடினமான விஷயம் ஆயுள். ஆமா, கணிக்க வேணாம்பாங்க, கணிக்க கூடாதும்பாங்க. கணிக்கவும் வராது. ரொம்ப கஷ்டம். கணிக்க கூடாதுன்னு சொல்றதை விட ஆயுள் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தை 2 பேரும் கை வைக்க மாட்டாங்க. ஒன்று ஆயுள், இன்னொன்று ராகு கேது. இது ரெண்டுமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ராகு கேதுவும் குழப்பி விட்டுரும். ஏன்னா அது ஒரு சொல்லு பாம்பு மாதிரி குழப்பி விட்டுரும். இது ஆயுள் 8 டீப் உள்ள போக போக போயிட்டே இருக்கும். அதனால தெரியாது. எனக்கு முதல்ல அதுதான் கண்ணு தெரியும். 8ல் எனக்கு புதன் இருக்கிறதுனால தசை அதான் நடந்தது. ஆமா, லக்னாதிபதி லக்னாதிபதி நடந்துட்டு இருக்கு. 4ஆம் அதிபதி வேற. 1-4-8 ஆமா, கனெக்ஷன் இருக்கு. கேதுக்கு திரிகோணம். ஸோ அதனால அந்த 8 ரொம்ப ஈர்ப்பான இடமா இருக்கிறதுனால பல ரகசியங்கள், மறைமுக ரகசியங்கள், மிஸ்டரியான விஷயங்கள் எல்லாமே அந்த 8 காட்டி கொடுத்துரும். ரெண்டாவது ஜோதிட சாஸ்திரப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. 1-4-8 புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. புதாதித்ய யோகமே எல்லா இடத்துலையும் புதாதித்ய யோகம் கிடையாது. எல்லா மாதிரியும் இருந்தது. ஏன்னா புதனும் சூரியனும் எல்லாருக்குமே இருக்கும். 1-4-8 ஆட்சி உச்சம் நட்புல இருக்கிற கிரகம் மட்டும் புதாதித்ய யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புதாதித்ய யோகம். அது மற்றதுன்னு இல்லைன்னு ஆயிடாது. அது வேற கணக்கு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நிலையான புதாதித்ய யோகம். நிச்சயமா. இதனாலதான் நீங்க டெத் கண்டுபிடிக்கிறது கரெக்டா? கண்டிப்பா. இதுதான் உண்மை. 8 சம்பந்தப்படணும். 8 சம்பந்தப்படலன்னா இந்த டெப்த் கிடைக்காது. சரி. எங்க அம்மாவோட முதல் விஷயம் நான் பார்த்தேன். எங்க அம்மாவுக்கு முதல்ல இது பண்ணேன். நான் நம்பல. பார்த்தேன் அவ்வளவுதான். ஆனா அது அப்படியே நடந்தது. என்னடா அது அப்படின்னோடனே அடுத்தது எங்களோட சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஆயில மட்டும் பார்த்துருக்கேன். பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 22-23 பேருக்கு இது வரைக்கும் நான் பார்த்த 22-23 பேருக்கு அப்படியே நடந்திருக்கு. அம்மாவுக்கு எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க? என்ன பார்த்தீங்க அம்மாவுக்கு? அம்மாவுக்கு டிசம்பர் 25, 2020 எங்கள் அம்மா போனாங்க. சரியா? ஸோ நான் ஒரு 10 நாள் 15 நாள் அந்த அரௌண்டு போட்டிருந்தேன். நம்ம இன்னும் கடவுள் கிடையாது எக்ஸாக்டாக குறிக்கிற அளவுக்கு. ஆனால் அந்த 10-15 நாள் அந்த நாளுக்குள்ளேயே எங்கள் அம்மா இதுவாயிட்டாங்க. அப்போதான் நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன். ஜாதகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. அதே டேட்டில் எங்கள் அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பம் வந்தது. ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச குடும்பத்தோட ஒரு பையன். அந்த பையன் எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு ஜாதகத்தை ஃபஸ்ட்டு அந்த பையன் காமிச்சான். ஃப்ரெண்டு பையன். ஆனால் இந்த பையனுக்கு என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. இங்கே பாரு, டெஸ்ட்டு பண்ணுறதா இருந்தால் இதே நீயே மூடிட்டு நீ கொண்டு போயிடு. டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு நான் இல்லை. ஏன்னா நான் புஸ்தகத்தை படித்து வரலப்பா. நானே அவகிட்டேருந்து பிச்சை வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் படிக்கலை. ஸோ நீ டெஸ்ட்டு கொடுக்குறதாண்டா என்கிட்ட கொடுக்காது, வேற யார்ட்டையா போய் காவி.
புத்தகம் படிக்கிற அஸ்ட்ராலஜர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டேன். நானே எங்கேயோ கடன் வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே இல்லைண்ணா நீங்கள் பாருங்கள், நான் தெரியாமல் சொல்லிட்டேன். நானும் பார்த்தேன், அம்பால வேண காட்டினா அவன பையனுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆனோன்னா, அது யார் அப்படின்னா அவன்கிட்ட, அந்த பையன்கிட்ட அவன் இன்ஸ்டியூட் வச்சுருக்கான், இந்த நீட்டு +1 +2 இது பண்ணுற கிளாஸ் எல்லாம் எடுக்கிறது. அவங்கள்ட்ட படிக்கிற பையன். அவங்க அம்மா அப்பா வராங்க. அழுகன்னா அப்படி ஒரு அழுக. என்னால் முடியல சாமி, நீங்கள் தான் ஏதாவது ஏம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு அம்பாள் சொல்கிறத நான் சொல்கிறேன், நான் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அம்பாள் பண்ணுவோம் அவங்களுக்கு, இதை போயிட்டு பண்ணுங்க. நேர ஒரு பௌர்ணமி கணக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன். அவங்களுக்கு சொல்லும் போது பௌர்ணமி கணக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்பாள் எனக்கு சொல்கிறா, இது வேண்டாம், நீ வேற மாதிரி சொல்லு, இந்த கணக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நேரம் இன்னொரு கோயில் போக சொல்கிறாங்க. அந்த கோயிலை போயிட்டு வர சொல்கிறேன் பாருங்க, சோட்டானிக்கிற பகவதி அம்மன் கோயில். அது திடீர்னு சொல்கிறா, அது ஒரு பௌர்ணமி கணக்கில் வந்தது. குருதி பூஜை பார்க்குறது. கோவிலில் போய் பார்த்துட்டு வர சொன்னா, அவ்வளோதான். இன்னைக்கு அந்த பையன் 85% 90% சூப்பர். ரொம்ப சின்ன விஷயம்தான் பிரச்சனை இருக்குது. ஸோ இப்பயும் சொல்கிறேன், நம்ம காலர் தூக்கி விடுறதுக்கு இங்கே எங்குமே இல்லை. எல்லாம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகம் இல்லைன்னா, அம்பாளுங்கிறது உங்களுக்கு பெருமாளாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், ஏதோ ஒரே ஒரு பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்ச சக்தி ஆற்றல் யாருக்கெல்லாம் இருக்கோ, மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா, சகஸ்ராரா, 7 சக்கரா தானே இருக்குது. எல்லாருக்கும் 7 சக்கரா தானே தெரியும். ஆனால் தபஸ்ல பார்த்தீங்கன்னா 7 சக்கரா கிடையாது, பிஞ்ச் பாயிண்டாக இருக்குது. நம்மளுக்கு குண்டு ஊசியில் உடம்ப குத்தினோன்னா எப்படி குத்த முடியுமோ, ஒரு உடம்பு இல்லாமல் அவ்வளோ சக்கராஸ் இருக்கு. ஏன் தீபம் ஏற்றுறோம் தெரியுமா? நம்ம முதல்ல பூஜை பண்ணும்போது ஏன் தீபம் ஏற்றுறோம்? அந்த ஆத்மா தான். நீங்கள் நல்விளக்கில் பார்க்குற மாதிரி இந்த லைட்ஸை போட்டு நீங்கள் கடவுளை பார்க்குறதுக்கும், நல்விளக்கில் போட்டு கடவுளை பார்க்குறதுக்கும், அதனால தான் ஐயப்ப பூஜைலாம் அவ்வளோ இதுவாக இருக்குது. அந்த ஆத்மஸ்வரூபம் என்னவோ, இப்போ நீங்கள் என்ன ஒரு 70-75 கிலோ இருப்பீங்களா, ஆனால் உங்களோட அமைப்பே அது கிடையாது, நூல் அளவு தான். நம்மளோட இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஜபம் பண்ணும்போது மேலே ஏறும், இப்படி போகும். இந்த ப்ரெஷர் மிஷினில் பேராமின் இது மாதிரி, அது நூல் அளவு தான். அந்த இது, அந்த ஆத்ம பலமோட உருவம் தான் தீபம். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. ஆத்மா எப்படி இருக்கோ அதோட உருவம் தான் தீபம். இப்படி எரியுது பாருங்க, அதை சுற்றி ஒரு வைப்பு தெரியும். நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா, அதுவும் லைட் ஆஃப் பண்ணால் அதை சுற்றி ஒரு வைப்பு தெரியும். அதெல்லாம் ஆத்ம பலத்தோட இன்னொரு வளையம். அந்த ஜபம் பண்ணாலே போதுங்கய்யா. எந்த ஜபமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜபம்னா என்ன? சிவ 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 சிவன் சொல்றது தான் ஜபம் கிடையாது. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை, ஜபிக்க தேவையில்லை. இதான் உண்மை. மனமது செம்மையானால் மூச்சை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமே செம்மையாமே. நம்ம ஒரு பேசுற ஆற்றல் தான் முக்கியம். நீங்க என்னத்தான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு குரு கிட்ட போயிட்டு குருகுலம் மாதிரி இருந்து எல்லா சேவைகளையும் பண்ணிட்டு, எல்லா கைங்கரியும் பண்ணிட்டு, அஸ்வமேத யாகமே பண்ணிட்டு, உடம்புல மனசுல அழுக்கு இருந்ததுன்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ பெரிய ரிஷி சித்தராக இருந்தாலும் சரி, ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, ரிஷி சித்தர்னு ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா முதல்ல ஒரு பேசிக் இருக்கு. அந்த பேசிக் வராது. அந்த பேசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. யாரையும் நம்ம கெடுக்காம இருக்கணும். எடுக்காம இருக்கணும்னு நினைச்சிட்டாலே நம்ம பெரிய பணக்காரனாலும் அவசியம் இல்லை. உடுத்த துணி, இருக்க இடம், உண்ண உணவு, இது 3 மட்டும் கடவுள் கொடுத்துட்டாலே நிம்மதியான வாழ்க்கை இல்லைங்களா? நிச்சயமா நிச்சயமா. இது இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? உனக்கும் கீழே உள்ளவர் கோடினது இப்ப கரெக்டா இருக்கும். இது இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு இருக்காங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட அர்த்தம் எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது அர்த்தம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறோட அர்த்தமே வேற. கலையாத கல்வியும் குறையாத வயதும்
ஒரு கபடு வாராத நட்பும். இதுல ஒரு 2-3 மட்டும் சொல்றேன். கலையாத கல்வியும்னா படிக்கிற கல்வி கிடையாது. மற்றவனோட கல்வியை கெடுக்காம உனக்கு இருக்கிற கல்வியை மற்றவனுக்கு ஷேர் பண்ணு. குறையாத வயதும் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. குறையாத வயது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. இதுக்கு மற்றவங்களோட வயதை வந்து கம்மி பண்ணாம, உன்னோட விஷயத்தை இது பண்ணாம, நம்மளோட கெட்ட எண்ணங்களை இது பண்ணாம, இது வந்து வேற இதுல கணக்குல பாக்குறாங்க. தவறாத சந்தானம்னா எந்த சந்தானத்தையும் நீ வந்து தவறா பேசிடாதுன்னு அர்த்தம். குழந்தைய உண்மை உண்மை. தாளாத கீர்த்தியும், யாரோட கீர்த்தியும் நீ குறைச்சிடாத. மற்றவங்களை எதுவும் பண்ணாம இருந்துட்டாலே யூ வில் பி வெரி ஃபைன். இதுல இன்னொரு கணக்கு இருக்கு உங்களுக்கு. இந்த நியூமராலஜில 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கு. 1ன்னா என்ன? சூரியன். சூரியன் 1 எப்படி போடுவீங்க? நல்லா கரெக்டா போனா இப்படி போடுவீங்களா? இப்படி போட்டு இப்படி போடுவீங்களா? இப்படி இருக்கா ஷார்ப்பா? சூரியன் எப்படி ஷார்ப்பா பாப்பாரா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? 1 போட்டு இப்படி போட்டீங்கன்னா சூரியன் ஷார்ப்பா பாப்பாரா? 2 வச்சுக்கோங்க. சந்திரன் 2னா யாரு? சந்திரன்னா யாரு? அம்மா. அம்மானா என்ன? ஃபீட் பண்றவங்க. இப்படி ஃபீட் பண்ற மாதிரி இருக்கா? புரியுது. 2ங்கிறது இப்படி ஃபீட் பண்ற மாதிரி இருக்கா? 3னா குரு. பத்மாசனம் போட்டு ஸ்ட்ரைட்டா உட்கார்ற மாதிரி இருக்கா? தமிழ் எழுத்து ஈ அந்த 3 போட்டுடலாமே. 4 ராகு. சொல்லவே வேண்டாம். திமிரு பிடிச்சதா? எப்படி உக்காந்துட்டு இருக்கோம்? நீங்க இப்படி போட்டாலும் சரி, இல்ல இப்படி போட்டாலும் சரி, கால் மேல கால் போட்டு திமிரா உட்கார்ற மாதிரி இருக்கா? கரெக்டா? ரைட். 5 புதன். ஸ்மைலி. புதன்னாலே காமெடியன். புதன்னா மீடியேட்டர், காமெடியன். அவர் இருக்கிற இடம் 10 பேரை கலகலக்கும். சோ ஸ்மைலி. சந்தோஷமான இடமா? நிச்சயமா. 6 எங்க வந்து சுக்கிரன். சுக்கிரன்னா என்ன? காம காரகன். சோ போககாரகன். சோ 6 இங்க இருக்கா? மர்ம பகுதியை சுட்டி காட்டுற இடத்துல 6 சுளிக்குதா? 7 என்ன? ஞானகாரகன். எந்த தட்டுறாரு? இங்க தட்டுறாரு. எப்படி தட்டுறாரு? குண்டலினி சக்தி மூலியமா சுருட்டி இருக்கிற சுழி மாதிரி இருக்கிறது அப்படியே மேல வர்றாரு. இப்படி இருக்கா? பாம்பு. ஓகே, புரியுது. 8 சனி. நீங்க வந்து இப்படியும் போடுவீங்க, நான் இப்படி போடுவேன், முன்னோத்தர அப்படி போடுவாங்க, எல்லாரும் மாத்தி மாத்தி போடுவாங்க. எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னு புரியாத ஒரு புதிரா இருக்கா? நிச்சயமா. ஏற்ற இறக்கம் அதிலே தெரியுது. சனிக்கு ஏற்றம் இறக்கமும் இருக்கு. எங்க எப்படி வருதுன்னு தெரியாது இருக்கா? 9 நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, இப்படி கரெக்டா ஸ்ட்ரைட்டா இப்படி இருக்கா? கம்பீரமா போலீஸ் ஆபீசர், மிலிட்டரி மேன். இது என்னோட கண்டுபிடிப்பு. நிச்சயமா. அதே போல இந்த அரவிந்த் சம்பவம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த அரவிந்த் அப்படிங்கிற பையன் தான் எனக்கு ஜாதகத்தை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு முதல் காரணம். இந்த மால் மன்னாலாம் வந்து குரு. இந்த பையனும் ஒரு கைண்ட் ஆஃப் த எனக்கு குருன்னு சொல்லலாம். பட் ஆனா எனக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்கலைங்க. தபஸை பொறுத்த வரைக்கும் கூட எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணது தான். ஆனால் இதுவும் வந்து எனக்கு இந்த பையன் அரவிந்துன்னு ஒரு பையன் இல்லைன்னா இந்த ஜாதகத்தை எடுத்திருக்க மாட்டேன். எங்கள் அம்மாவோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் போது நான் அந்த பையனுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். சின்ன பையன் தான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோன்னே அவன் என்னோட ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். இவனுக்கு வந்து புதன் இப்படி இருக்கு, இவனுக்கு கேது இப்படி இருக்கு, குரு இப்படி இருக்கு, இவன் மிதுன லக்னக்காரன், இவனுக்கு ஏதோ ஒரு புதன் தட்டிக்கிட்டு இருக்கு, இவன் எதுக்கு நம்மளை கேட்டுட்டு இருக்கான்னு அவன் கொஞ்சம் சின்ன பையங்கிறதுனால சூடு பயங்கரம், நம்மளை நோண்ட விட்டுருவான். நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அப்படி சொல்லி 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 நான் அவன்கிட்ட இதை சொல்லுவேன். இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் இதுக்கு தான் இப்படி சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் இதுக்கு தான் இப்படி சொன்னேன். அதாவது என்னென்ன ஆன்சர் தெரியாமல் இருக்கும்போது சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவன்கிட்ட அதை சொல்லும்போது அப்போ ஒத்துக்கிறான். அந்த பையன் ஒரு பிரில்லியண்டான பையன், வேற ஒரு இதுல இருக்கான். நிச்சயமா. ஆனா வந்து அஸ்ட்ராலஜி நல்லாவே தெரியும். நிச்சயமா. நிறைய பேர் இருக்காங்க, இந்த ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. நாங்கள் கணேஷ் மந்த்ரா அது இன்டர்வியூலாம் வச்சுருக்கோம். ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, ப்ரொஃபஷன் வேறையாக இருக்கும். ஆனால் அஸ்ட்ராலஜியில் பயங்கர எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலைங்க, நானே நினச்சி பார்க்கலங்க. எனக்கு அஸ்ட்ராலஜி எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக எங்கள் தாத்தா முப்பாட்டுன்னு சொல்லலாம். ஆனால் தாத்தா அஸ்ட்ராலஜி பாட்டு இருந்தாரா, நான் படிக்கல.
எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. நிச்சயமா. நீ வருங்காலங்களில் நிறைய பேசுவோம். Thank you, பொன்னான நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்க. சுகமே சொல்க. சர்வம் புவனேஸ்வரி.